பாருங்க, நம்ம நிறைய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனா குறிப்பிட்டு நாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, போன மாதம்லாம் எனக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் பெருசாக செய்யலேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாருங்கள், அப்படி சொல்ல முடியாது யாரும். ஆனால் தேவன் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறதே ஒரு பெரிய நன்மை. நம்மளை போஷித்தாரே, நம்மை நடத்தினாரே, நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் சந்தித்தாரே, நம்முடைய போக்கையும் வரத்தையும் காத்து கொண்டாரே, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தாரே. இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல. இந்த பாட்டு பாருங்க, ஒரு பழைய பாட்டு தான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அதில் சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய பாவத்தெல்லாம் நீக்குனீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு சுத்த இருதயத்தை கொடுத்தீங்களே, நன்றி. என் நோய்கள் எல்லாம் உடைய காயங்களால் குணமாக்கினீரே, நன்றி. என்னை போஷித்தீங்களே, நன்றி. என் கவலையெல்லாம் மாற்றினீங்களே, நன்றி. நீங்கள் சீக்கிரமாக வரப்போறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொன்றையா சொல்லி நாம் தேவனை நாம் துதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார், எதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் யார், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. நம்ம கவலையெல்லாம் அவர் எடுத்து கொண்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாளை தினம் பொன்முடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் பொன்முடைக்காய்
போஷிக்கும் தேவன். தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. நாளை தினம் முன்னுடைக்காய் என் சிந்தைகளை. நாளை தினம் முன்னுடைக்காய் என் சிந்தைகளை. கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் யான். கவலையற்றதாக்கினதா ஸ்தோத்தரிப்பேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனை. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனை. அதி சீக்கிரமாய் காண்பதை நான் ஸ்தோத்தரிப்பேன் யான். அதி சீக்கிரமாய் காண்பதை நான் ஸ்தோத்தரிப்பேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தினமும் நம்மை போஷிக்கிற தேவன் இல்லையா? தினமும் 3 வேளை மாத்திரமல்ல, சில வேளைகள் 4 வேளை போஷிக்கிறார், 5 வேளை போஷிக்கிறார். பாருங்க, சில நேரம் வீட்டில் அந்த டேபிளில் இருக்கிற காரியம் போகும்போதும் வரும்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. பாருங்க, வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும், பாருங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அப்படின்னா அது முடியுமா? முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படியே அப்படி போனால் கூட, மலைகள்லாம் பெயர்ந்து போனால் கூட, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. நம்மை தெரிந்தெடுத்த தேவன், உலக தோற்றத்திற்கு முன்னாக நம்மை தெரிந்தெடுத்தவர், நம்முடைய தாயின் வயிற்றிலே நம்மை தெரிந்தெடுத்தவர், அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு. அதனால எவ்ரி டே ஹிஸ் mercies are new. அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதான்? புதுசா இருக்குதான். பாருங்க, அவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவர். யெகோவா நிசி, யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுகிறவர், யெகோவா நிசி வெற்றி கொடி ஏற்றுகிறவர். அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. நீங்க நினைக்கலாம், நான் தனியா போராடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த யுத்தத்தில் இருக்கிறேன், எனக்கு டெய்லி சில போராட்டங்கள். நீங்க தனியா இல்ல, கர்த்தர் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம தேவன் என்ன கொடி தெரியுமா? ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். அந்த கொடிக்கு பின்னால நம்ம கம்பீரமா போக போறோம். மலைகள் விலகி போனாலும், எல்லாம் தெரிந்த பாடல்களோடு சேர்ந்து பாடி, விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், அற்புதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், அற்புதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், அற்புதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், அற்புதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது அவர் கிருபை, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹalleluya ஹalleluya. பெத்தானிங்கிற ஊர்ல இயேசு வாழ்ந்த நாட்களில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. மார்த்தாள், மரியாள், லாசரு. அந்த லாசரு மரித்து போனான். அப்போ அந்த பெத்தானில எப்பவுமே ஆண்டவர் உங்க வீட்டை விசிட் பண்ணுவாரு. ஆனா கூட அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. எனக்கு கூட இருந்த மக்கள்லாம் என்ன பண்றது, அவன் சகோதரன் மரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த விசுவாசம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா இயேசு வந்த பொழுது அவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் முடியாது, அவ்வளோதான், இது இயற்கை தான், இது இப்படி தான் நடக்கும், இதுக்கு இப்படி தான் பதில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர், வார்த்தையாகிய தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையாகி இயேசு அந்த ஊருக்குள்ள பிரவேசித்த உடனே அவர் சொல்றாரு, மரியாளே நீ விசுவாசிக்கிறாயா, மார்த்தாளே நீ விசுவாசிக்கிறாயா, அப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனா அவங்க இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய அற்புதம், அவருடைய சகோதரனை தேவன் மறுபடியும் உயிரோட கொடுத்தார். அற்புதத்திலே மிக முக்கியமான, அதாவது கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? அது உயிர் தெழுதலின் அற்புதம் தான் அற்புதத்திலே மேலான ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில் நடத்த போகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். 40 நாள் உபவாச ஜெபத்தில் நம்ம சபையில வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறது. எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே வேதத்தை நாங்கள் இப்போ அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். எசேக்கியேல் வந்தாச்சு பாருங்க, இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறது, முழு வேதாகமத்தையும் முடிக்க போகிறோம். இந்த வார்த்தையில சார்ந்திருக்கும் பொழுது, சார்ந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, பைபிளை வச்சுட்டு தான் மட்டும் போது, அது வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்முடைய சபையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்க போகிறது. வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுது. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா.
என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நீதாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நீதாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் வஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் வஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நீதாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நீதாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் வஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் வஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. விசுவாசிக்கிறீங்களா? யெகோவா ஈரே எங்கள் தேவா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவா, என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு
கொள்வார். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Thank you Lord. Hallelujah, hallelujah. பாருங்க, இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் பாருங்க, the whole world, there's one name given, that is Jesus. Hallelujah. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு என்கிற ஒரே ஒரு நாமம். அதனால அந்த ஒரே தேவனை நம்ம டெய்லி ஒன்று சொல்லணும். என்ன தெரியுமா? உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மையே நேசிக்கிறேன், உம்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. நேசிக்கிறேன், நேசிப்பேன், நேசித்து கொண்டே இருப்பேன் கர்த்தாவே. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னால போயிருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு அர்ப்பணிப்போடு கூட. ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் பின் திரும்ப மாட்டேன், உம்மையே நான் நேசிப்பேன். நீர் ஒருவரே எனக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒரே தேவன் தான். அவங்களுக்கு ஈஜிப்டில் நிறைய காட்ஸ் இருந்தாலும் பாருங்க, அவங்க பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே உனக்கு ஒரு தேவன் தான். இஸ்ரவேலே நல்லா கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. இந்த ஒரே தேவனை நம்ம எல்லாம் ஒரு தீர்மானத்தோடு உண்மையே நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே என்று சொல்லி அர்ப்பணிப்போடு பாடுவோம்.
நம்புவேன் என்று சொல்வோமா? உம்மையே நான் நம்புவேன். உம்மையே நான் நம்புவேன். உம்மையே நான் நம்புவேன். நான் பின் திரும்புவேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்புவேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்புவேன். நான் பின் திரும்புவேன். நான் பின் திரும்புவேன். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா?